கடவுள் இருக்கின்றானா? எங்கு இருக்கின்றான்? எப்படி இருக்கின்றான்? அவனை அறிந்து கொள்ள முடியுமா? பதில் திருவழிசை ஆழ்வார் அருளிய ஒரு அழகான தமிழ் பாசுரம். பூடிலாய 5மாய் புனல் கண்ணின்ற 4மாய் தீனிலாய 3மாய் சிறந்த கால் 2மாய் மீனிலாய 1மாகி வேறு வேறு தன்மையாய் நீனிலாய வண்ணம் நின்னை யார் நினைக்க வல்லரே. மிக அழகான தமிழ் பாசுரம். உலகினில் பூதங்கள் 5, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். மனிதனில் புலன்கள் 5, மெய் வாய் செவி மூக்கு கண். புலன்தலில் செயல்படும் அறிவு 5, பார்ப்பது கேட்பது ருசிப்பது நுகர்வது தொடுவது. பூநிலாய 5மாய் பூநிலாய புவிதனில் நிலம்தனில் 5 தன்மைகளாய் ஊறு ஒளி ஓசை சுவை மனம். புனல் கண் நின்ற 4மாய் நீரினில் 4 தன்மைகளாய் ஊறு ஒளி ஓசை சுவை. தீனிலாய 3மாய் நெருப்பினில் 3 தன்மைகளாய் ஊறு ஒளி ஓசை. சிறந்த கால் 2மாய் காற்றினில் 2 தன்மைகளாய் ஊறு ஓசை. மீனிலாய 1மாகி வானில் 1 தன்மையாய் ஓசையாகி வேறு வேறு தன்மையாய் அப்படி வெவ்வேறு தன்மைகளாய் விளங்குகின்ற நீனிலாய வண்ணம் உன்னுடைய உண்மையான சொரூபத்தை நின்னை யார் நினைக்க வல்லரே. அறிந்து கொள்ள வல்லவர்கள் யார்? நீனிலாய வண்ணம் உன்னுடைய உண்மையான சொரூபம் என்ன? நீ வெறும் தன்மைதானா? ஜடத்திற்கு கூடத்தான் தன்மை இருக்கிறது. உன்னை உயிருள்ள பரபிரமமாக எப்படி உணர்ந்து கொள்வது என்று ஒரு கேள்வியோடு முடிப்பதாக தெரிகிறது. ஆனால் பதிலை வைத்துத்தான் முடித்திருக்கிறார் ஆழ்வார். அதுதான் அவருடைய சிறப்பு. ஒரு பட்டம் இருக்கிறது, பறக்க விட்டிருக்கின்றோம். அதன் நூலை பிடித்து கொண்டே போனால் பட்டத்தை பிடித்து விடலாம். இறைவனுடைய தன்மைகளை வைத்தே அவனை பிடித்து விடலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஒளியை வைத்தே கடவுளை பிடித்தார் வள்ளலார். அனைத்து பூதங்களிலும் 5 பூதங்களிலும் இயங்குகின்ற ஒரே தன்மை ஓசை, சப்தம், பிரணவநாதம். இதை வைத்தே எத்தனையோ முனிவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், தவயோகிகள் பரபிரம்மத்தை அடைந்தார்கள். முதுபெரும் கோவில்கள் தோறும் பிரணவநாதம் பிரவாகமாய் ஓடும். பிரணவநாதத்தை செவிமடுத்து பருகுவோம். பரபிரம்மத்தின் திருவடிகளை சிறிது தொட்டு பார்ப்போம். நாராயணனே நமக்கு பறை தருவான். பாரூர் புகழ படிந்தேலோ ரெம்பாவாய்.